கவிதா காரு. சொல்லுங்க அருண் காரு. என்ன திடீர்னு காரு? காருவா, ஆந்திராவில் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவத்தை பற்றி திங்க் பண்ண இந்த காரு ஒட்டிக்கிச்சு. சரி, என்ன சம்பவம்? அதாவது ஆந்திராவில் ஒரு கிராமத்தில் வந்து மழையே உங்கள் ஊரில் வரலன்னு சொல்லிட்டு 2 தவளையை பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஓகே, இது நடக்கிறது என்ன? தவளைக்கும் கல்யாணம், கழுதைக்கும் கல்யாணம். ஏன்னா அது கேட்காதுல்ல, பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆமாம், அதை வந்து நம்ம டீ டைம் நியூஸில் சொன்னோம். இந்த மாதிரி எதுவுமே கேட்காத ஜீவன்களுக்கெல்லாம் பிடிச்சி வைக்கிறாங்க இல்லையா? ஆனால் இங்கே கேட்கக்கூடிய ஜீவன்களான மனிதர்களுக்கு, அதாவது ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க. இது மழை வேண்டி கல்யாணமா இல்லை காதல் கல்யாணமா? காதோல் கல்யாணம்லாம் இல்லை, இது சாங்கியத்துக்காக பண்ண கல்யாணம். ஒரு வினோதமான ஒரு கல்யாணம் இது. இப்படிப்பட்ட சம்பவம் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, ஒடிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜாஜ்பூர் அப்படிங்கிற பகுதியில் தான் நடந்திருக்கு. அந்த கல்யாணத்துக்கு பேர் அந்திரா விபாகா. என்ன அந்திரா விபாகா அதோட பேரு? சரி, ரொம்ப விசித்திரமான பேரே இருக்கு. ஆமா, ஆண்களுக்கும், அதாவது ஒரு ஆணுக்கும் இன்னொரு ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கல்ல, அதுதான் அந்திரா விபாகா போல. அதுக்கு மீனிங் அதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க பேர் அப்படிதான் வச்சிருக்காங்க. இது என்ன பண்ணிருக்காங்கன்னா, ரொம்ப நாளா அவங்க ஊர்ல மழை இல்லையா, மழை வேண்டி இவங்க என்னென்னவோ பண்ணியிருக்காங்க. ஆனால் மழை வந்த பாடே இல்லை. இந்த விவசாயம் எல்லாம் பாதிக்கப்பட்டுருச்சு. பயிரெல்லாம் ரொம்ப கருகி போகிற நிலைமைக்கு வந்துருச்சான் அடிக்கிற வெயில்ல. சரி, இதுக்கு மேலேயும் விட்டால் நமக்கு வந்து விவசாயம் பாதிக்கப்பட்டுரும், நாம் பொண்ணாக பார்த்து வளர்த்த பயிரெல்லாம் இப்படி வாடி கருகி போகுதே அப்படின்னு தாங்காமல் இதுக்கு நாம் ஒரு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே கூடி ஒரு முடிவு எடுத்திருக்கு. அதுதான் இந்த அந்திரா விபாகா. என்னன்னா, 2 ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும் அப்படின்றது அவங்களோட நம்பிக்கை. அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த ஜூன் 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த சித்தேஸ்வரி அப்படின்ற ஒரு கோவில் இருக்கா அந்த ஊர்ல. அந்த ஊர்ல என்ன பண்ணியிருக்காங்க, அந்த ஊரை சேர்ந்த 2 ஆண்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒருத்தர் வந்து 29 வயசுடைய ஒரு ஆண், இன்னொருத்தர் 27 வயசுடைய ஒரு ஆண். ஓகேவா? அதில் ஒருத்தருக்கு மணமகனாம் கெட்டப் போட்டிருக்காங்க, இன்னொரு ஆணுக்கு வந்து மணமகள் மாதிரி கெட்டப் போட்டிருக்காங்க. மேக்கப்லாம் போட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டு ஒரு பொண்ணு மாதிரியே அலங்கரிச்சு அப்படியே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இவரு நல்லா பட்டு வேட்டி பட்டு சட்டை எல்லாம் போட்டு ஒரு மாப்பிள்ளை கெட்டப்ல கூப்பிட்டு வந்திருக்காங்க. கூப்பிட்டு வந்து அந்த சித்தேஸ்வரி கோயில் இருக்கு இல்லையா, அங்கே வச்சு நல்லா ஊர் மக்கள்லாம் கூடி நிற்கும் போது தடபுடலாக கல்யாணம் நடந்திருக்கு. மேலே வாத்தியங்கள்லாம் முழங்க, வயிறு முட்டை சாப்பாடெல்லாம் போட்டு நல்லா சூப்பராக கல்யாணம் நடந்திருக்குப்பா. சரி அருண், கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு அப்புறம்? கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சு அப்புறம் என்ன, அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அதாவது இந்த ஊர் மக்கள் வந்து கொஞ்சம் தெளிவு தான்ப்பா. என்னன்னா, ஒரு பையனுக்கும் ஒரு பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அவங்க 2 பேரும் பேர் ஆகிடுவாங்க, 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உஷாரா வந்து ஒரு பையனுக்கும் இன்னொரு பையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அமைதியா இருப்பா, சாமி குத்தமாயிரும், கண்ணத்துல போட்டுக்கோ. நீயும் போடு. நானும் போடணுமா? சரி, போட்டுக்கிட்டேன். அதாவது இது நம்ம கிண்டலுக்காக சொல்லலை, அது வந்து அவங்களோட நம்பிக்கை. சரி, 2 ஆணுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா மழை வரும் அப்படிங்கிறது அவங்களோட ஐதீகம், நம்பிக்கை. அதில் நாம் குறுக்கிடக்கூடாது. நல்லபடியாக மழை வந்தால் அந்த ஊர் மக்கள் நல்லா இருப்பாங்க, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. மழை வரணும் அப்படின்ட்டு நாங்களும் கேட்டுக்கிறோம். சரிங்களா? வருண பகவானே பார்த்து அவங்க ஊருக்கு கொஞ்சம் மழையை கொடுத்து விடுங்க. ஓகேவா? ஓகே மக்களே, இதோட கடையை சாத்திட்டு கிளம்புறோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் முறை டாடா பாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் அருண் பாண்டியன். நான் உங்கள் கவிதா.